வணக்கம். நான் உங்கள் பிரதீப் பாண்டியன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோன்னா, இன்றைக்கி விழா கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு இறந்து 1 வருஷம் ஆன காரணத்தினால 1ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒரு திருவிழாவாக எங்கள் அப்பாவுக்கு நான் கொண்டாடுறேன். வீட்டில் அவருக்கு கோயில் விட்டு ஒரு கோயிலாக மாற்றி அவருக்கு கருப்புசாமி கோயிலில் போய் அவருக்கு சாமி கும்பிட்டு, இப்போ நீங்கள் பார்த்துட்டு கருப்புசாமி கோயிலுக்கு பங்காளிகள்லாம் போய் சாமி கும்பிட்றத தான் நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து வீடியோவில் இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் எங்கள் அப்பாவுக்கு எப்படி சாமி கும்பிட்ருக்கேன்றது தெரியும். உங்களோட விருப்பத்தை அதில் எது நிறை குறை இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நான் வருஷம் அவருக்கு நல்லா இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதுதான் எங்கள் அப்பாவுக்கு நான் கோயிலாக அப்போ கட்டியிருக்க வீடு. இது ஆல்ரெடி எங்கள் கோயில் வீடு தான். அதவே எங்கள் அப்பா கோயிலாக நான் மாற்றிட்டேன். அந்த படத்தில் இருக்கிறது தான் எங்கள் அப்பா. அவருக்கு 1ஆம் ஆண்டு நினைவை அவருக்கு மரியாதை பண்ணி அவருக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டு அவரை எங்கள் குல தெய்வமாக எங்கள் கடவுளாக நாங்கள் எங்கள் வீட்டிலே கோயிலாக அவருக்கு ஒரு படத்தை உருவாக்கி வச்சுட்டோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்து அன்னதானம் போட்டிருக்கோம். அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது. கடைசியாக நைட்டு நாடக நிகழ்ச்சி வச்சுருந்தோம். அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.
இது வந்து எங்கள் ஊரில் உள்ள மந்தையம்மன் கோவில். அவங்களையும் போய் சாமியை கும்பிட்டு வணங்கிட்டு இதனைத் தொடர்ந்து எங்கள் ஊர் மக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கணும். அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். இந்த மேளம் வந்து நல்ல ஒரு மேளம். அது ஒரு பாட்டு மட்டும் இந்த வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கும் இந்த பாட்டு. அவங்க எப்படி வாசிச்சிருக்காங்கன்றத பார்த்து ரசிச்சுட்டு அது எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக. அவங்க கான்டாக்ட் நம்பர் வேணும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நான் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நம்பர் தரேன்.
அதனால தான் அந்த காலத்திலே கும்மி ஆட்டம் கோலாட்டம் எல்லாமே பாரம்பரியமாக வகுத்து வச்சாங்க. ஆனால் இப்போ யாருமே கும்மி அடிக்கிறதில்ல, அந்த முளைப்பாரியும் போடுறதில்ல. அந்த முளைப்பாரி போடுற நேரம் இந்த கை தட்டினோம்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு நாள் கூட விடாமல் இது வள்ளி திருமண நாடகம் சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலேயே ஹார்மோனிய பெட்டிக்கார் அவ்வளோ அருமையாக வாசிச்சார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாடகத்தை ஃபுல்லாக போட முடியாது, ஏன்னா நம்ம சேனல் வந்து விளாக் சேனல். போட நிகழ்ச்சியை போடணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் போட்டிருந்தேன். எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இதனை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்து ஒரு நல்ல விளாக் வீடியோ வந்து இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். என்ன ஆகும், இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெடிகூஸ் அப்படின்ற நோயெல்லாம் யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ரத்தம் போகலைன்னா அதுக்கு அந்த நரம்பு வந்து வீக்கமாகி ரத்த ஓட்டை இல்லாமல் நாலு அளவில் என்ன ஆகும், கண்ணுக்கு போகிற கண்ணு விழிக்கு அந்த ஒளி கொடுக்குற அந்த 6வது நரம்புல ரத்த அடைப்பு ஏற்படுச்சு அப்படின்னா கண்ணு தெரியாமல் போயிடும். அதே மாதிரி மூளைக்கு போய் அந்த நரம்பு போகாமல் ரத்தம் போகாமல் இருந்துச்சுன்னா பைத்தியமாகிறது கூட வழி இருக்குது. ஒரு பக்கம் பக்கவாதம் வந்து கூட போயிடுவாங்க. அதனால இப்பேற்பட்ட ரத்தம் வந்து சீராக செல்லணும் அப்படின்னா ஒரு ரோட்டுக்கு தாரை எப்படி தீயில உருக வச்சு ரோட்டுக்கு தார் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம கைதட்ட அது சூடாகி அந்த ரத்தமானது உறையாமல் தண்ணியாக சீராக செல்லுமா. அப்போ உடம்புல எந்த வியாதியும் வராது. அதுக்காக தான் நீங்கள் உங்களுக்கு மருத்துவமனைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்பு முடியல அப்படின்னா இந்த இடத்துல தான் முதல்ல நாடி துடிப்பு பார்ப்பாங்க. ஏன் மற்ற இடத்துல எல்லாம் பார்க்கலாம்ல, இந்த இடத்துல தான் நாடி துடிப்பு பார்ப்பாங்க. ரத்த பரிசோதனை கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் ரத்தத்தை எடுத்து பரிசோதனை கொடுப்பாங்க. ஏன்னா உடம்புல உச்சந்தல்லிருந்து உள்ளங்கால் முடிய எவ்வளவோ இருக்குது, அந்த இடத்துல எல்லாம் எடுக்கலாமே, ஏன் கையில் எடுக்கிறாங்க? இந்த இடத்துல உள்ளங்கையில் எல்லா நரம்பும் உள்ளங்கைக்கு போய் சங்கமிக்கிறதுனால அங்கேருந்து ரத்தத்தை எடுத்தால் உடம்புல இருக்க எந்த வியாதி எங்கெங்கே இருக்குது அப்படின்றது உடனே அறிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா